ஹாய் யுவர்ஸ், ஹவ் ஆர் யூ? உங்கள் ரூபன் சேப் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெத்திலி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனே வந்து சேரும். இது வரைக்கும் என் சேனல் பார்த்து வீடியோ பார்த்து லைக் பண்ண ஷேர் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம போய் எப்படி நெத்திலி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற நெத்திலி இந்த மாதிரி 1 கிலோ வாங்கிடலாம். அதை நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணியில் கழுவிடலாம். அது கழுவுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சளும் போட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலும் பச்சை மிளகாயும் போட்டு கூடவே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டும் இஞ்சும் அது கூடயே சேர்த்துடலாம். அதுவும் நல்லா வதக்கிடலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம பூண்டும் இஞ்சும் தட்டினது போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்படி வதக்கி எடுத்துடுங்க. இப்போ அந்த வதக்கினதில் ஒரு 1/2 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொதித்த உடனே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் அதில் போட்டுடலாம். இப்போ போட்டு நெத்திலி மீன் சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால் மெதுவாக கிளறி விடலாம். பாருங்கள், இப்படி உடையாமல் இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெத்திலி மீன் நல்லாவே வெந்துருச்சு. நெத்திலி மீன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை போட்டு மேலேயே கொஞ்சம் தேங்காய்யும் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சூப்பரான நெத்திலி தொக்கு ரெடி. பாருங்கள், மீன் உடையாமல் இருக்குது. இந்த அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ நல்லா காரசாரமான நெத்திலி தொக்கு குழம்பு ரெடி. இது அப்படியே சுடு சோத்தில் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு மீன்
சூப்பர்.